ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் லைவும் பார்க்க முடியல, எபிசோடும் பார்க்க முடியல. பிக் பாஸ் ஷோவே தேவையில்லப்பா இந்த சீசன் அப்படிங்கிற லெவலில் தான் பிக் பாஸ் ஷோ போயிட்டுருக்கு. அது எந்த அளவுக்கு அட்டர் ஃப்ளாப்பாக போயிட்டுருக்கு அப்படின்னா, ஃபேமிலி ஆடியன்ஸை உள்ளே விட்டு ஒரு ஹிண்ட்டு கொடுத்து இப்போயாவது உங்கள் கேமை இம்ப்ரூவ் பண்ணுங்கடா, வெளில ஆடியன்ஸ்லாம் கழுவி கழுவி ஊற்றுறாங்க, இந்த சீசன் அட்டர் ஃப்ளாப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமிலி ஆடியன்ஸை உள்ளே விட்டு பிக் பாஸ் ஹிண்ட்டு கொடுத்தாலும் திருந்தாத அதே ஜென்மங்கள், சில ஜென்மங்கள் கூட நான் சொல்ல மாட்டேன், எல்லா ஜென்மங்களும் எக்ஸப்ட் பாரு. அந்த பொண்ணை சுற்றியே அந்த மார்க் பண்ணுறது, டார்கெட் பண்ணுறது, அவளை அசிங்கப்படுத்துறது, கேவலப்படுத்துறது அப்படின்னு போகும்போது இந்த ஸ்கூல் டாஸ்க்லேயே அப்படி தான் நடக்குது. ஸ்கூல் டாஸ்க் அப்படின்னு சொல்லும்போது டிக்னிட்டி, டெக்காரம், டிசிப்ளின் கண்டிப்பாக இருக்கணும், ஓகேவா? ஆனால் பிக் பாஸ் ஸ்கூல் டாஸ்கில் எப்பயுமே அது இருந்ததே இல்லைங்கிறது யதார்த்தமான உண்மை. லவ் கண்டென்ட்டும் இல்லைனா மார்க்கிங்கும் இல்லைனா அந்த பர்சனல் வெஞ்சன்ஸை காட்டுறதுக்கான அது என்ன தான் ஃபன் டாஸ்க்குன்னு சொன்னாலும் பர்சனல் வெஞ்சன்ஸை காட்டுறதுக்கான டாஸ்க்குமாக தான் அது எப்பயுமே இருந்திருக்கு அப்படின்னு சொல்லும்போது ஓகே, எப்பயுமே சீசனில் யாருக்கு யாரை பிடிக்கலையோ அந்த மாதிரி அது போகும். இல்லை அந்த இடத்துல தான் அந்த டாஸ்க்குன்றது அது ரசிக்கிற மாதிரி இருக்காது, எரிச்சல் படுத்துகிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னால், இந்த சீசனில் ஒருத்தரை மட்டுமே டார்கெட் பண்ணியே ஷோ போகுதுன்னா டாஸ்க்கும் அப்படி தான் போகுதுன்னா ஸ்கூல் டாஸ்க் மட்டும் என்ன, அதுக்கு விதிவிலக்கா என்ன? இத்தனைக்கும் ஸ்கூல் டாஸ்க் ஆரம்பிக்கும் போது பிக் பாஸ் சொல்கிறாரு, மார்க்கிங் இருக்கக்கூடாது, பாடி ஷேமிங் இருக்கக்கூடாது, அதே மாதிரி டீச்சர்ஸாக இருக்கவங்க பசங்களை அவங்க என்ன பண்ணாலும் திட்டக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதுக்குன்னு என்ன வேணால் பசங்க பண்ணலாமா அப்படின்னும் போது அப்போது பசங்க என்ன வேணால் பண்ணால் டீச்சர்ஸ் திட்டலைன்னா, பனிஷ்மெண்ட் கொடுக்கலன்னா அந்த ஸ்கூல் உருப்பிடுமா அப்படின்ற ஒரு கேள்வி தான். இந்த சீசனில் பிக் பாஸே உருப்படியான கண்டஸ்டன்ஸை செலக்ட் பண்ணலை, உள்ளே இருக்கிற கண்டென்ட்டும் உருப்படியான கண்டென்ட்டு இல்லை, இவனுங்க ஆடுற கேமும் உருப்படியாக இல்லை, இவங்க தங்களை காட்டிக்கிற விதமும் உருப்படியாக இல்லை. அப்போ டாஸ்க் மட்டும் எப்படி உருப்படும்? அதுவும் உருப்படலை. குறைஞ்ச பட்சத்துக்கு வார்டனாக பார்வை போட்டதுனால அவங்க மட்டும்தான் அந்த இடத்துல அந்த வார்டனுக்குரிய அந்த இடத்துக்கு அந்த ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்த மாதிரி அந்த டாஸ்க் போகுது. இவங்க எல்லாரும் என்ன தான் பர்சனல் வெஞ்சன்ஸை காட்டினாலும் டாஸ்க்காக பார்க்கறது பாரு மட்டும்தான். அவங்க அந்த கேரக்டராகவே அதுக்குள்ளே இருக்காங்க. வசந்தி அம்மா அப்படிங்கிற அந்த ஒரு இதுவாக எனக்கு தெரிஞ்ச அவங்க அம்மா பேர் வசந்தியாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் அவங்க அதை அப்படியாவே அப்சர்வ் பண்ணி அந்த இடத்துல கிச்சனில் இத்தனைக்கும் கிச்சன் டீம் அப்படின்னும் எதுவும் இல்லை. போன சீசன்லாம் பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸ்லாம் சேர்ந்தால் ஸ்டாஃப்டு இருக்கும், குக்கிங் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா அருண்லாம் இருப்பாங்க, ஜாக் இருப்பாங்க, அதுக்கப்புறம் அந்த ஸ்டாஃப்லேயே இருக்கிற இவங்க இருந்திருப்பாங்க. அந்த பொண்ணு ஹைட்டாக இருக்கும், இப்படி பிரின்சிபலில் சூப்பராகவும் பண்ணியிருக்கோம். அந்த ஒரு 2 வாரம் தான் உள்ளே இருந்திருப்பா. விஷாலியும் வீல ஸ்டார்ட் ஆகும் அந்த பொண்ணு பேர் கூட, அவ்வளோ நல்லா பண்ணியிருப்பாங்கன்னும் போது 4-5 டீச்சர்ஸ் சேர்ந்து தான் அதை பண்ணியிருப்பாங்க. ஸ்டாஃப் குக்கிங் பண்ணோன்னா ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கூல் போனோம் அப்படின்னு. ஆனால் இந்த சீசனில் டீச்சர்ஸையும் விட்டுட்டு ஸ்டூடெண்ட்ஸையும் விட்டுட்டு வார்டன் 2 பேரும் குக் பண்ணணும்னு பண்ணது இருக்குல்ல, அதுவும் பார்வை கிச்சனில் வச்சு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கிச்சன்லேயே அப்போ அவளுக்கு சமைக்க தெரியாது. ஆப்வியஸாக சொல்லு, 1-2 செய்வா, பெருசாக எல்லாருக்கும் சமைக்க மாட்டான்னு அவள் சொல்லியிருப்பான். அந்த வீட்டில் நிறைய பேருக்கு சமைக்க தெரியாது. திவாகர் இருக்கும்போதுல அவள் சொல்லிட்டே தான் இருப்பா, எனக்கு சமைக்க தெரியாது அப்படின்னு சொல்லும்போது, சமைக்க தெரிஞ்சவங்களுக்கே அந்த வீட்டில் அத்தனை பேரை ஒரு டீ போடுறதுல இருந்து ஒரு 4 பேருக்கு ஒரு 2 கிளாஸ் பாலை ஊற்றி 2 கிளாஸ் தண்ணியை ஊற்றி டீ போடுறது வேற, அத்தனை பேருக்கு அளந்து அந்த பாலும் தண்ணியும் அவங்க முக்கியம்னா பண்ணுறதோ, இல்லைனா ஒரு காய் சர்வ் பண்ணுறதோ, இல்லை அரிசிக்கு எவ்வளோ தண்ணி ஊற்றணுங்கிறதோ, இல்லை ஒருத்தங்க ஆளாளுக்கு ஒன்று கேட்பாங்க, அவங்கவுங்க மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி ஃபுட்டு ரெடி பண்ணுன்றது எவ்வளோ கஷ்டம்னும் போது தெரிஞ்சவங்களுக்கே அதை பண்ண முடியாதுன்னா அதை அந்த குக்கிங் பற்றின ஐடியாவே இல்லாதவங்களுக்கு அது ரொம்ப கஷ்டம்னும் போது இந்த மாதிரி ஒரு டாஸ்கில் பார்வை போட்டுட்டு அதுக்கு எஃப்ஜே அசிஸ்டன்ட் வார்டன் இப்போ எப்பயுமே ஒன்று கொடி பிடிப்பார்ல சேது சார், இந்த வாரம் என்ன பண்ணுறாருன்னு பார்க்கலாம். ஒரு கேப்டனாக இருந்தால் அவங்க தான் எல்லாரையும் கொண்டு போனால் அவங்க எல்லாரையும் கோஆர்டினேட் பண்ணுன்றது எந்த அளவுக்கு உண்மையோ அவங்க சொன்னால் மற்றவங்க கேட்கணுன்றதும் உண்மைன்னா, நேற்று அந்த டாஸ்கில் பாரு என்ன சொல்லி எஃப்ஜே கேட்டான், இல்லை பாருக்கு எந்த விதத்தில் எஃப்ஜே சப்போர்ட் பண்ணான் அப்படின்னு பார்த்தா நேற்று எந்த இடத்துலையுமே பாரு வேலை செஞ்சதையும் பெருசாக காட்டலை, அதே சமயத்தில் எஃப்ஜே செய்யாததையும் காட்டலை. அதே மாதிரி ஸ்கூல் டாஸ்கில் கனியை மட்டுமே ஹைலைட் பண்ண இவங்க தீதும் நன்றும் பிறர் தர வாரா அப்படின்றது வாயில் வடை சுடுறதுக்கு நல்லா இருக்கும். ஆனால் யாருமே அதுக்கு என்ன அர்த்தம்னா, நம்ம செய்கிற தப்போ சரியோ ரெண்டுமே நம்மளுக்கு தான், நம்ம தான் அதுக்கு பொறுப்பேற்றுக்கணும் அப்படிங்கிறதா. மற்றவங்கள ப்ளேம் பண்ணாமல் நம்ம தான் அதுக்கு பொறுப்பேற்றுக்கணுன்றது தான் அதுக்கான ஒரே விஷயமா இருக்கும். ஆனால் இந்த குரூப்பிசம்குள்ளே ஆடுற கேம் இருக்குல்ல, அது அவங்களே எல்லாத்தையும் பண்ணிட்டு வெளியில் அது தப்பாக போகுது, இல்லைனா வெளில விஷ பாட்டில்னு சொல்கிறதாகட்டும், இல்லைனா என்ன சொல்கிறது,
கெமி வந்து வெளில வந்து கொடுக்குற இன்டர்வியூஸ் ஆகட்டும் எல்லாமே வந்து இவங்க என்ன செஞ்சாங்கன்ற புரிதலே இல்லாமல் பாரு மேலே சொல்கிறதோ இல்லைனா வந்து தம் மேலே இருக்க தப்பை ஒத்துக்காமல் இருக்கிறதோன்ற மாதிரி அந்த கேம் போகிற இடத்துல அந்த வார்த்தைக்கான அர்த்தமே அங்கே சரியாக இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அந்த தீதும் நன்றும் பிறர் தர வாரா அப்படிங்கிறது நம்ம தப்பை நம்ம ரியலைஸ் பண்ணணும். மற்றவங்க தப்பை வந்து ப்ளேம் பண்ணுற இடத்துல நம்ம என்ன பண்ணணும்னு யோசிக்கணும். ஸோ நம்மளுக்கு நடக்கிற எல்லா விஷயத்துக்குமே நம்ம தான் பொறுப்பு. மற்றவங்கள ப்ளேம் பண்ணுறதை விடவும் நம்ம அதுக்கான பொறுப்பை ஏற்றுக்கணும். அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி ஓன் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது தான். அப்படின்னா இந்த குரூப்பிசமும் திருந்த போகிறதில்ல, இந்த திவ்யா குரூப்பும் திருந்த போகிறதில்ல, இந்த சபரி வந்து சகுனி சபரி அவனும் திருந்த போகிறதில்ல. எனக்கு வந்து அந்த விக்கல் விக்ரம்லாம் பார்த்தா அவ்வளோ கடுப்பும் காண்டுமா இருக்குது அப்படின்னும் போது எஃப்ஜேலாம் வந்து நேத்தெல்லாம் வந்து ஒரு வேலை கூட கிச்சனில் செய்யலை. ஆனால் அவன் செஞ்ச மாதிரி காட்டுறது வந்து 1 எபிசோடில் எப்படி இருக்குன்னா, கீர்த்தி சுரேஷ் சீஃப் கெஸ்ட்டாக உள்ள வரப்போ பாரு அங்கே நின்று பேசுகிறாங்க, எஃப்ஜே தான் கிச்சனில் இருக்கான்ற மாதிரி நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணுறது இருக்குல்ல, அது ரொம்ப தப்பாக இருக்குது பிக் பாஸ். நீங்கள் அந்த பொண்ணு கிச்சன் அதே போன வாரம் வந்து சாண்ட்ரா திவ்யாலாம் அவ்வளோ கிச்சனில் வேலை செஞ்சாங்க, ஆனால் அந்த பாயிண்ட்ஸ் கொடுக்கலன்னும் போது நீங்கள் அதை அட்ரஸ் பண்ணாமல் வெறும்னே வந்துட்டு அது வந்து இந்த சைடில் இருந்த தப்பை மட்டும் சொன்னீங்க. ஓகே, நீங்கள் உங்கள் கண்டஸ்டன்ட் உங்களுக்கு பிடிச்ச கண்டஸ்டன்ஸை வந்து இன்னும் கொஞ்சம் ஹைப் கொடுக்கணும், இல்லைனா வந்து அதை வந்து பாருவால் தான் நடந்துச்சு அப்படின்லாம் சொன்னது ஓகே. இன்றைக்கி பாரு கூட நீங்கள் அசிஸ்டண்ட்டாக வந்து வார்டனாக எஃப்ஜே போடும்போது 2 பேரும் சேர்ந்து தான் அந்த 2 வார்டனும் சேர்ந்து தான் அந்த அதுவும் ஸ்டூடெண்ட்ஸ் காலையில் எழுந்து பல் தேக்கிறதுலேருந்து குளிக்கிறதுலேருந்து அவங்கள வந்து ஸ்கூலுக்கு கிளப்பதுலேருந்து எல்லா வேலையும் வார்டன் செய்யணும். அதுக்கேற்ற மாதிரி கிச்சன் வேலையும் செய்யணும்னா அந்த ஒருத்தி கிச்சனில் எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணுறா. இவன் எஃப்ஜே கிட்ட கூட போல் பெருசாக எதுவுமே செய்யலை. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் எது ஒன்று செய்யணுன்றதுல 1 2 அதாவது அந்த கீர்த்தி சுரேஷ் வந்தப்போ தான், ஏன்னா வெளிலேருந்து ஆள் வராங்க, அப்போ தான் கிச்சனில் இருக்க மாதிரி காட்டிக்கணும். பாரு எதுவுமே செய்யாத மாதிரி அவங்க, ஏன்னா பாருக்கு எப்பயுமே வந்து அவங்க சீஃப் கெஸ்ட் யாராவது வந்தாங்கன்னா அவங்கள வந்து அந்த ஆங்கரிங் பண்ணுற இடத்துலையும் வாங்கன்னு சொல்லி வெல்கம் பண்ணுற இடத்துல பாரு தானாகவே போய் அந்த இன்வால்மெண்ட்டை காட்டுவாங்க. அது பிளாஸ்மாலேயும் ஆகட்டும், சீஃப் கெஸ்ட்டை யார் உள்ளே வந்தாலும் உங்களை வந்து இந்த வீடு அன்புடன் வரவேற்கிறது அப்படின்னு சொல்கிற இடத்துல தானாகவே போய் வாலண்டியராக அந்த ஒரு பர்ஃபார்மன்ஸை அவங்க போடுவாங்கன்னா அதை தான் கீர்த்தி சுரேஷ் வரும்போதும் போட்டாங்கன்னா அந்த டைமுக்கு கிச்சனில் இருக்க மாதிரி எஃப்ஜே ஒரு சீன் போட்டது இருக்குல்ல. அதுக்கப்புறம் நைட்டு சாமான் தேக்கு நைட் லைவ் பார்த்தவங்களுக்கு தெரியும், அந்த பொண்ணுக்கு அந்த வெரிகோஸ் அந்த காலில் அந்த வலி இருக்கும். ஸோ ஃபுல் டே கிச்சனில் அவ்வளோ வேலை செஞ்சுட்டு இதில் வெங்காயம் யார் தெரியுமா? அந்த விக்ரம தான் வெங்காயம் சொல்கிறேன். அவன் பெருங்காயம், வெங்காயம், வக்ரம், வன்மம், அப்புறம் வேற என்ன சொல்கிறது, வெறித்தனத்தோட உச்சம், சாடிசம், சைக்கோ, இப்படி எத்தனை பேர் வேணால் அவனுக்கு அடுக்கலாம். இந்த எல்லா பேருக்குரிய அந்த ஒரு புரிதெல்லாம் அவன் போய் ஃபிட் ஆவான். ஏன்னா அவனோட கேம் அப்படித்தான் இருக்குது. ஆனால் அவனுக்கு ஓட்டு போட்ட ஒரு கூட்டம் இருக்குல்ல, அப்போது இவ்வளோ அநியாயமோ இல்லை இவ்வளோ வெஞ்சன்ஸோ இவ்வளோ வன்மமோ இவ்வளோ ஒரு என்ன சொல்கிறது ஒரு சைக்கோத்தனமோ ஒரு சாடிஸ்ட்தனமோ இருக்க ஒரு பிளேயரை சப்போர்ட் பண்ணுற மக்களோட மனநிலைமை எப்படி இருக்குது? அப்போ அவன் செய்கிறது உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, அவனோட டாக்ஸிக் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, அவங்களோட அந்த ஒரு வெஞ்சன்ஸான காமெடி உங்களுக்கு பிடிச்சிருக்கு, அவனோட வன்மத்தனமான அந்த ஒரு ஹியூமர் சென்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிற பட்சத்தில் அப்போ பாரு கேம் உங்களுக்கு அநாயங்காக தான் இருக்கும், இரிட்டேட்டிங்காக தான் இருக்கும். டாக்ஸிக் பிடிக்குதுன்ற இடத்துல அநாயங்கம் இரிட்டேட்டும், டாக்ஸிங் வெஸ் அநாயங்கன்னு வரும்போது எது ரொம்ப வந்து க்ரூயல் மைண்ட் செட்டு அப்படியே வந்து ஒரு விதமான ஒரு என்ன சொல்கிறது ஒரு மென்டல் இல்னஸான மைண்ட் செட் அப்படிங்கிறத யோசிச்சுக்கோங்க. அனாயிங் பண்ணுறது இரிட்டேட் பண்ணுறதோ ஓகே, ஒரு மனுஷன் பேசுறது திருப்பி பேசுகிறதோ இல்லைனா வந்து சின்ன சின்ன விஷயத்துக்கு கோப்படுறதோ அனாயிங் இரிட்டேட்டிங்னு வரும். ஆனால் ஒரு மனுஷனை வந்து பகையோடையே பார்த்து வெஞ்சன்ஸோடையே பார்த்து வெறித்தனத்தோட உச்சத்திலே பார்த்து ஒரு டாஸ்க்காகவும் பார்க்காம கேமாகவும் பார்க்காம ஆனால் வாயில் மட்டும் வடை சுட்டுட்டு இது ஃபன் டாஸ்க், இது என்ன நான் காமெடியன், நான் ஸ்டாண்டப் காமெடியன், யாரையும் வந்து ஹர்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு வாயில் மட்டும் வடை சுட்டுட்டு உள்ள ஃபுல்லாக அந்த வன்மத்தை எக்ஸிக்யூட் பண்ணுற விதம் இருக்குல்ல, அப்போ அவனை நீங்கள் என்கரேஜ் பண்ணுறீங்கன்னா அப்போ ஒரு மேல் கண்டஸ்டன்ஸ் என்ன வேணால் செய்யலாம், அப்படி தானே அவனுக்கு ஓட்டு போடுவீங்க. அதே ஒரு ஃபீமேல் கண்டஸ்டன்ட் வந்து ஒரு பெண் போட்டியாளர், நான் ஆண் பெண்ணுனே சொல்கிறேன், ஆண் போட்டியாளர் பெண் போட்டியாளர்னு வரும்போது ஒரு ஆண் போட்டியாளர் என்ன வேணால் செஞ்சுட்டு தன்னை கெத்தாக காட்டிக்கலாம், கௌரவமாக காட்டிக்கலாம், தன்னை நல்லவனாக காட்டிக்கலாம், தன்னை வந்து ஒரு நல்ல காமெடியன்னு காட்டிக்கணுன்றதுக்காக அந்த காமெடிக்குள்ளே தன்னோட அந்த ஒரு சாடிசம்மை வச்சு காட்டலாம் அப்படின்னு சொன்னால் ஒரு கேமுக்காக எல்லா பொட்டன்ஷியலும் போட்ட ஒரு பொண்ணுன்ற ஒரே காரணத்துக்காக, அவள் ஸ்ட்ராங் பிளேயர்ன்ற ஒரே காரணத்துக்காக, இல்லை அவளை பிடிக்காதுன்ற ஒரே காரணத்துக்காக, இல்லை அவள் சர்வைவரில் வந்து அவளோட விஷயங்கள் வேற மாதிரி ப்ரொஜெக்ட் ஆச்சுன்ற அந்த ஓப்பன் மைண்ட் செட்டோட ஃபிக்ஸட் மைண்ட் செட்டோட அவளை இந்த கேமில் பார்க்குற ஆடியன்ஸ் வந்து அவங்களுக்கான மைண்ட் செட் என்னவா இருக்குன்னு எனக்கு தெரியல. ஆனால் கண்டிப்பாக அவங்களுக்குலாம் மனசாட்சி இல்லைன்னு மட்டும்தான் என்னால் சொல்ல முடியும். அவங்களுக்கு நீங்கள் வந்து பாருவோட கேம் பிடிக்கல, அனாயங்காக இருக்கு, இரிட்டேட்டிங்காக இருக்குன்னா டாக்ஸிக் கேம் ஆடுற விக்ரம் கேம் மட்டும் நீங்கள் எப்படிங்க நீங்கள் ஓட்டு போடுவீங்க? பாரு விஸ் கமருதீன்னு வரும்போது பாரு சரியில்லை, பாரு கேரக்டர் சரியில்லை, பாரு கமருதீன் பின்னாடியே சுற்றுறான்னா அப்போ அவள் பின்னாடி சுற்றுறா இல்லை அரோரா பின்னாடியுமே சேர்த்து சுற்றுற கமருதீனுக்கு எப்படிங்க நீங்கள் ஓட்டு போடுவீங்க? எப்படிங்க ஓட்டு போடுவீங்க? இவங்க தப்புன்னா அவங்களும் தப்பு தானேங்க. அப்புறம் திவ்யா அவள் என்னங்க கேம் ஆடுறா?
அந்த ஹோஸ்ட் கேள்வி கேட்டாலே அவள் ஆட்டிடியூடோட நிற்கிறா. அவளுக்கான பிரச்சனை என்னன்னா, கேள்வி கேட்கறது ரொம்ப ஈஸி, பதில் சொல்கிறது இவ்வளோ கஷ்டம் தெரியுமா அப்படின்ற காமெடி ஜோனுக்குள்ளே மட்டும்தான் திவ்யா வருவா. அவள் மற்றவங்களை கேள்வி கேட்பா, இனிஷியேட் பண்ணுவா, ஒரு பிரச்சனையை ஆரம்பிப்பா. ஆனால் அந்த இடத்துல நின்று அந்த பிரச்சனைக்கான அடுத்த ஸ்டெப்புக்கு மூவ் ஆன் ஆக மாட்டா. இவளோட விஷயத்தை எடுத்து வச்சிருவா. ஆனால் அடுத்து எதிராளி ஒரு விஷயத்தை எடுத்து வச்சு அதை நின்று கேட்கறதுக்கான பொறுமையும் இல்லை அந்த சைடில் இருந்து வர ஒரு அந்த அலிகேஷன்ஸோ அந்த கம்ப்ளைண்ட்ஸையும் எடுத்துக்கிட்டு ரிசீவிங் எண்டில் இருக்கவே மாட்டா, லிசனிங்கில் இருக்கவே மாட்டா, ஓடிடுவா உடனே. ஏன்னா அவளுக்கு அந்த பொறுமை இருக்காது. இவளுது மட்டும் இவ கொட்டிடணும். ஆனால் அந்த சைட்லேருந்து வரது இவ லிசனும் பண்ண மாட்டா, ரிசீவும் பண்ண மாட்டா. அப்படின்னா அப்படி ஒரு கேம் ஆடுறவளை எப்படிங்க நீங்கள் டிசர்விங் பிளேயர்னு சொல்வீங்க? அப்புறம் சேண்ட்ரா ஆஸ்காராவாடே அந்த அம்மாவுக்கு கொடுக்கலாம். வீக்கெண்டில் எல்லா அலப்பறையும் பண்ணுறாங்க, சாரி வீக் டேஸ் எல்லா அலப்பறையும் பண்ணுவாங்க. ஆனால் வீக்கெண்டில் அப்பாவி மாதிரி நிற்பாங்க. தங்கச்சியை வந்து தாலாட்டு பாடுவார் ஹோஸ்ட்டை வந்து. தங்கச்சிக்கு பயம் வந்துருச்சு, அப்படி பதட்டம் வந்துருச்சு, அப்படி இன்னசென்ட்டு நீங்கள் சொல்லலை இல்லை சாண்ட்ரா அப்படின்னு. சொல்லலை இல்லை சாண்ட்ரான்னு கேட்குற நீங்கள் அடுத்த நிமிஷம் சொன்னீங்களா சொல்லின்னு ஒரு குடும்ப படம் போடுங்களேன் சார் சாண்ட்ராக்கு. ஏன் சார் போட மாட்டேறீங்க? தங்கச்சியை காப்பாற்றுறீங்களா? தங்கச்சியை காப்பாற்றுவீங்க, கனியக்காவை காப்பாற்றுவீங்க, எஃப்ஜே தம்பியை காப்பாற்றுவீங்க, விக்கல்ஸ் விக்ரம் ஃப்ரெண்டை காப்பாற்றுவீங்க. அப்புறம் அரோரா அவளை எதுக்காக காப்பாற்றுறீங்கன்னே தெரில. அவளை முதல்ல